புனிதமான தில்ஹஜ்ஜாவுடைய 10 நாட்களும் செய்யக்கூடிய அமல்களின் காரணமாக மரண வேதனையை அல்லாஹ் லேசாக்குகிறான். மரண வேதனை என்பது ரொம்ப கொடுமையான ஒன்று. ஹஜ்ரத் உமர் சொல்வார்கள் அல்லவா, ஒரே இடத்தில் 80 முறை வாளை வைத்து கொத்தினால் எவ்வளவு வலியும் வேதனையும் ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு ஒருவனுடைய உயிர் போகும்போது உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வலி ஏற்படும் என்று சொல்கிறார்கள். ஒரு சின்ன கதவின் இடுக்கில் என் விரல் மாட்டிக்கொண்டால் என் உயிர் போய் விடுகிறது. அப்படி இருக்கையில் என் உடம்பையே ரணமாக்கும் போது என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? அந்த மரண வேதனையில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமான நன்னாட்களில் பார்த்து பார்த்து அமல் செய்பவனை அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹ் அந்த பட்டியலில் உங்களையும் என்னையும் சேர்ப்பானாக. ஒரு அருட்பெரும் நாட்களில் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை சுமந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த நாளையில் கவனக்குறைவாகவோ அல்லது வேண்டுமென்றோ நாம் செய்த பாவங்களை மன்னிப்பானாக. உயர்ந்தோன் இந்த நாளையில் நாம் செய்த தொழுகையை, திக்ரை, ஃபிக்ரை, தஸ்பீஹாத்துகளை, குர்ஆனுடைய திலாவத்தை, தான தர்மங்களை எல்லாம் ரெட்டிப்பாக பார்த்து அதற்கு அளவிட முடியாத நன்மைகளை வழங்குவானாக. இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களும் எண்ணிடங்காத சிறப்பை பெற்றது என்பதை நாம் உங்களுக்கு அடிக்கடி வலியுறுத்தி சொன்னோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் தலை சிறந்த நாட்களை அல்லாஹ் தந்து அந்த தலை சிறந்த நாட்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துல்ஹஜ்ஜை நமக்கு உயிர் பிச்சை அளித்து நமக்கு அடைய செய்ததே அவன் செய்த பேருபகாரம், பெரும் கருணை. இந்த 10 நாட்கள் எந்த அளவுக்கு சிறப்பானது என்பதை சென்ற வார தினத்திலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு நான் சொன்னேன். அதில் சிலதை நான் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரமும் தொடர்கிறேன். பைஹகியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஹதீஸ் ஒன்று, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் துல்ஹஜ் 10 நாட்களை நாங்கள் சந்தித்தோமே, ஆனால் இந்த 10 நாட்களையும் 10,000 நாட்களுக்கு சமமாக நாங்கள் கருதி விழிப்புணர்வோடு நாங்கள் அமல் செய்தோம் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்களாம். 10,000 நாட்களுக்கு சமமாக நாங்கள் கருதி இந்த நாட்களில் நாங்கள் இபாதத்துக்களை முடுக்கிவிட்டோம், நல்ல பல அமல்களை நாங்கள் செய்து வந்தோம் என்று அவர்கள் சொன்னார்களாம். அன்பு நெஞ்சங்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். உயர்ந்த இந்த நாட்களை அடைந்தும் கூட மரத்து போன இதயங்களாக இருந்து இந்த நாட்களில் கூட ஒரு விதமான மனமாற்றம் இல்லாமல் இபாதத்துடைய விஷயத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை தர வேண்டும். அவர்களுக்கு இந்த நாளுடைய அருமையை அல்லாஹு தஆலா புரிய வைத்து இபாதத்துக்களை அவர்களை செய்ய வைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமான நன்னாளில் எல்லா ஆமால்களையும் வைத்திருக்கிறார். இந்த நாளையில் நீங்க தொழக்கூடிய தொழுகைக்கு மதிப்பு இருக்கிறது. இந்த நாளையில் நீங்கள் செய்யக்கூடிய திக்ர்களுக்கு, ஃபிக்ர்களுக்கு மதிப்பு இருக்கிறது. சொல்வாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 10 நாட்கள்ல தஹ்மீது செய்யுங்க, தஹ்லீல் செய்யுங்க, தக்பீர் செய்யுங்கன்னுவாங்க. தஹ்மீத் என்றால் என்ன? அல்ஹம்துலில்லாஹ்வை அதிகமா சொல்லுங்க. தஹ்லீல் என்றால் என்ன? சுப்ஹானல்லாஹ்வை அதிகமாக சொல்லுங்க. தக்பீர் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தக்பீராக இருக்கக்கூடிய அல்லாஹு அக்பரை அதிகமாக சொல்லுங்க. இன்னும் ஹஜ்ஜுடைய தேட்டமும் நாட்டமும் உள்ள மக்கள், சரி தாம் போகாட்டா, தாம் போயிட்டு வந்துட்டாலும் பரவாயில்லை, தன் பிள்ளைகளுக்கும் தன் வம்சாவளியினருக்கும் அல்லாஹ் அந்த ஹஜ்ஜுடைய வாசலை திறந்து விட வேண்டும் என்று ஒருவர் நாடினாரே, ஆனால் இந்த நாளையில இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை செய்யுங்க. சொல்லுங்க பாப்போம். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வமின் துர்ரிய்யத்தினா உம்மத்தம் முஸ்லிமத்தன் லக் வாரினா மனாசிகனா வதுப அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அற்புதமான துஆ இது. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வமின் துர்ரிய்யத்தினா. ஹஜ்ரத் இப்ராஹிம், ஹஜ்ரத் இஸ்மாயில், இந்த ரெண்டின் ஒரு அற்புதமான தியாக, இந்த 2 பேரின் அற்புதமான தியாகத்தின் வெளிப்பாடு தான் ஹஜ் என்பது. அந்த 2 பேருமே இப்படி துஆ செய்தாங்க. ரப்பனா எங்கள் இறைவனே, வஜஅல்னா எங்களை ஆக்கு, முஸ்லிமைனி லக்க உனக்கு அடிபணிந்த முஸ்லிம்களாக ஆக்கிவிடு. 2 பேரையுமே. ஏன் அவங்க இஸ்லாத்துல இல்லையா? இஸ்லாத்துல இருக்க போய்த்தானே அவங்க நபிமார்களாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஏன்னு சொன்னா, உலகத்தின் வாழ்க்கையில சில பல நேரங்கள்ல இஸ்லாம்
உள்ளத்திலிருந்து கபலீகரம் செய்யப்படக்கூடிய அபாயமும் இருக்கிறது சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வறுமை இஸ்லாத்தை போக்கிவிடும். வறுமையில என்ன செய்வான்டா, எதையாவது ஒண்ணு செய்து பணம் வந்துட்டா போதும்னு நினைப்பான். அது ஷிர்கான காரியமாக இருந்தாலும் சரிதான், அல்லது குஃப்ரான காரியமாக இருந்தாலும் சரிதான். அப்போ பிறவியில முஸ்லிமாக பிறந்தவன் வறுமையின் காரணமாக எத்தனையோ நபர்கள் இஸ்லாத்தை துறந்திருக்கிறான் சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாப்பான. அழகாக பெண்மகள், 3 ஆண்களுக்கு ஒரு பெண்மகள், அழகிய பெயர் ஃபாத்திமத்து ஸஹ்ரா என்று வைத்திருப்பான், அல்லது ஆயிஷா என்று வைத்திருப்பான், அல்லது நிஹாரா என்று வைத்திருப்பான், அல்லது தஸ்லீமா என்று வைத்திருப்பான். வளர்ந்து ஆளாகக்கூடிய சூழ்நிலையில் ஒரு தேவதை தன் வீட்டில் வளர்வதை போன்ற ஒரு 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 மாஹவுலை அவன் உள்ளத்தில் உருவாக்குவான். 18 வயது நிரம்பும், காலேஜுக்கு அங்க எங்கன்னு சொல்லிட்டு போகும். சிறிது மாற்றம் தெரியும். அந்த மாற்றம் இயல்பானது அப்படின்னு நினைச்சுக்கிடுவான். சரி, பருவம், அந்த பருவத்துல ஒரு மாற்றம்னு நினைச்சுக்கிடுவான். ஆனால் வாழ்க்கையே தடம் மாறிய மாற்றம் என்பது அவனுக்கும் தெரியாது, அவனுடைய மனைவியான இவளுடைய தாய்க்கும் தெரியாது. 20 வயசுல வருவா. வந்து என்ன செய்வான்டா, பாப்பா நான் ஒருத்தரை விரும்புறேன் அப்படின்ட்டுவா. கொஞ்சம் தைரியமான ஆளா இருந்தா, தைரியமற்றவளாக இருந்தா, தந்தை தாயை எதிர்கொள்ள முடியாதவளாக இருந்தா போய் போன் பண்ணுவா. இப்படி ஒருத்தரை நான் விரும்பினேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு. சரி, விரும்பி தொலைஞ்சியே யார அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதுதான் சடையலன பதில் வரும். என் கூட படிக்கக்கூடிய சுப்பனையோ நான் விரும்பினேன், முருகனையோ ஆல்பர்ட்டையோ நான் விரும்பினேன். உடனே அதோ கதிதான். தான் பெற்றெடுத்த மகள் ஈமானிலே வளர்ந்து ஈமானிலேயே திளைந்து தான் மரணித்த பிறகு தனக்காக துவா செய்வாள் என்று கற்பனை கோட்டையை கட்டி அந்த தாய் தகப்பனும் அந்த கற்பனை கோட்டை சுக்கு நூறாக உடைந்தெறியக்கூடிய அபாயத்தை அந்த நேரத்தில் அவர்கள் பார்ப்பார்கள். எத்தனையோ நடந்திருக்குது. நான் சும்மா சாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேன். 1000 நடக்குது, தினசரி நடக்குது. கலப்பு திருமணம் என்ற பெயரிலே தீனுல் இஸ்லாத்தை துறந்து விட்டு தன் பெற்றெடுத்த தாயின் தகப்பனின் மன உணர்வுகளை காலில் போட்டு மிதித்து விட்டு இன்னொருவனை கரம் பிடிக்கக்கூடிய எத்தனையோ பெண்டீர், இன்னொருத்தியை கரம் பிடிக்கக்கூடிய எத்தனையோ ஆடவர். இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? இஸ்லாத்துல ஒருத்தர் ஸ்ட்ராங்காக காலம் முழுக்கும் மௌத்து வரைக்கும் இருப்பாரு அப்படின்றதெல்லாம் அல்லாஹ்வுடைய பெரிய கிஃப்ட் தான். நான் என் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் என் மகளை கூட என்னால் சொல்ல முடியாத ஒரு துர்பாக்கிய நிலையில் தான் எத்தனையோ மக்கள் இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றனர் சகோதரர்களே. அந்த அளவுக்கு இந்த மொபைல் ஆட்சி செய்கிறது, மக்களின் மனங்களில் ஆட்சி செய்கிறது, முழுமையான முறையில் அவர்களுடைய ஈமானை காவு வாங்குகிறது, இஸ்லாத்தையும் காவு வாங்கி விடுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம் சமுதாயத்தையும் உங்கள் சமுதாயத்தையும், நம் சந்ததியும் உங்கள் சந்ததியும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்ப அந்த துஆவின் வீரியம் புரிகிறதா? எங்கள் இறைவனே எங்கள் இருவரையும் முஸ்லிம்களாகவே வாழவை. அது மட்டும் இல்லாம அடுத்து பாருங்க, அவங்கள மாதிரி ஒரு தூர நோக்கு சிந்தை உலகத்துல யாருமே கிடையாது ரசூலுல்லாவை தவிர. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை போல ஒரு தூர நோக்கு சிந்தை உள்ள மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாருமே கிடையாது. வஜஅல்னா முஸ்லிமைனி லக வ மின் துர்ரிய்யத்தினா, எங்கள் வம்சத்தையும் நீ உனக்கு அடிபணிந்த முஸ்லிம்களாக ஆக்கு அப்படின்னு சொல்லி துஆ செய்றாங்க. தன்னோட முடிக்கல, என் வம்சம், என்னுடைய வாழை என் சமூகம் இருக்கிறதே, என் சமூகத்தையும் நீ அவர்களையும் அவர்களுடைய அந்த பிச்சலங்களையும் நீ உனக்கு அடிபணிந்த இஸ்லாமியர்களாக ஆக்கு. வாரினா மனாசிக்கனா, உன் பாதைகளை உன் நல்லறங்களை எங்களுக்காக நீ திறந்து காட்டு இறைவனே. வத்துப அலைனா, எங்களை மன்னித்து விடு. எத்தனையோ துஆக்களை செய்து நல்லவனாக வாழ வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம். ஆனால் ஷைத்தானுடைய சூழ்ச்சி சில பல நேரங்களில் எங்களுக்கு விதர்ப்பமான எண்ணங்களையும் விதர்ப்பமான செயல்பாடுகளையும் தந்து விடுகிறது என்றபடியால் வத்துப அலைனா, எங்களை மன்னித்து விடு, எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள். இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம், நீதான் கருணையாளனாக பெரும்பாவங்களை மன்னிப்பவனாக இருக்கிறாய் அப்படின்ற பொருள்படக்கூடிய துஆவை ஓதி துஆ செய்தார்கள். துஆவை கூறி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தனர். அன்பிற்குரியவர்கள், இந்த பிரார்த்தனையை ஒருவர் செய்யும் போது, அதுவும் துல்ஹஜ் மாதம் இந்த பிரார்த்தனையை பர்டிகுலராக தினசரி செய்யும் போது, சூரா பக்ராவில் இது இருக்கிறது, எடுத்து பாருங்கள். அல்லது என்னுடைய யூடியூப் சேனலில இந்த ஆயத்து வரும்போது அதை குறித்து வைத்து நீங்கள் குர்ஆனுடைய அந்த வசனங்களை எடுத்து பாருங்கள்.
இந்த வசனத்தை, இந்த ஆயத்தை அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து இந்த துஆவை செய்து கொண்டே இருந்தாரேயானால் அவருக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குகிறான். இன்ஷா அல்லாஹ் அவனுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு நசீபாக்குகிறான். அவன் வம்சாவளியினருக்கும் இன்ஷா அல்லாஹ் நசீபாக்குகிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டது போல வாழையடி வாழையாக அவன் வம்சத்தில் ஒரு காபிரை கூட இன்ஷா அல்லாஹ் பிறக்க வைக்க மாட்டான். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஒரு காபிர் கூட பிறக்க மாட்டான். அவன் வம்சாவளி அனைவருமே பரிசுத்தமானவர்களாக இன்ஷா அல்லாஹ் அவர். துஆவின் வீரியம் அப்படிப்பட்டது, துஆவின் வலிமை அப்படிப்பட்டது. இந்த புனிதமான நன்னாட்களில் நாம் செய்ய வேண்டிய ஒரு பெரும் துஆ இது. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன லக வ மின் துர்ரிய்யத்தினா. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், இந்த புனிதமான நன்னாள் இந்த 10 நாட்களும் சுழற்சி அடிப்படையில், கால சுழற்சி அடிப்படையில் இபாதத்தை தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும், தூண்டி இபாதத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சொல்லுவாங்க முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி கதஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ், சென்ற வாரம் நான் சொன்னேன், குனியத்து தாலிபின் என்ற அவருடைய கிரந்தத்தில் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் அவன் பாவங்களுக்கு பகரத்தை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருவானா, கொடுத்துடுவான். பாவங்களுக்கு உண்டான அந்த தண்டனை தானே தரணும், நன்மைகளை பகரமாக தந்துடுவான் அப்படின்னு அவங்க எழுதுறாங்க. அதுக்கு அடுத்து எழுதுறாங்க பாருங்க, இருக்கின்ற நன்மைகளை இரட்டிப்பாக ரப்புல் ஆலமீன் பார்க்கக்கூடிய நாள் இந்த நாள். இன்னொன்று சொல்லட்டுமா, ரமலானின் கடைசி 10 நாட்கள் இருக்கிறது அல்லவா, அந்த ரமலானின் கடைசி 10 நாட்கள் எந்த அளவுக்கு அந்தஸ்தாலும் கண்ணியத்தாலும் உயர்ந்ததோ அதே போல ஒரு விழுக்காடு கூட குறையில்லாமல் இந்த 10 நாட்களும் உயர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. இந்த 10 நாட்களும் உயர்ந்தது. மக்களுக்கு அதை பற்றி உள்ள ஒரு பெரிய கர்சனை இல்லை, அக்கறை இல்லை. அதனால் தான் ஃபர்ல் தொழுகை கூட பாழாய் போகிறது. எத்தனை பேர் இமாம் ஜமாத்திற்கு வருகிறீர்கள்? எத்தனை பேர் ஃபஜ்ர் தொழுகையில் இமாம் ஜமாத்தில் கலந்து கொள்கிறீர்கள்? வீட்டோடு முடிந்து விட்டதா உங்களுடைய இஸ்லாம்? உங்களுடைய பெட்ரூமோடு முடிந்து விட்டதா இஸ்லாம்? இந்த நன்னாட்களில் நீங்கள் விழிப்புணர்வு அடையவில்லை என்று சொன்னால் உங்கள் சடலத்திற்கு எவன் பதில் சொல்ல முடியும் அல்லாஹ்விடத்தில்? யாரையாவது நீங்கள் தயார் வைத்திருக்கிறீர்களா? என் சடலத்திற்கு அவன் பதில் சொல்வான் என்று யாரையாவது தயார்படுத்தி வைத்திருக்கிறீர்களா? பெற்ற பிள்ளை கூட சொல்ல முடியாத ஒரு நாள் அது. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ, சகோதரன் விட்டு ஓடுவான். வ உம்மிஹி வ அபீ, தாயும் தந்தையும் ஓடுவான். வ ஸாஹிபத்திஹி வ பனீ, மனைவியும் மக்களும் ஓடுவார்கள் அந்த நாளையிலே. உங்கள் சடலத்திற்கு நீங்கள் தான் பதில் சொல்லி தீர வேண்டும். இந்த நாளையிலே இமாம் ஜமாத்தை பாழாக்குறோண்டா, எங்க போய் முட்டுறது சொல்லுங்க பாப்போம். ரமலான்ல அந்த கடைசி 10 நாட்களுடைய அந்தஸ்து சொன்னாங்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 10 நாட்களும் நான் பார்க்கிறேன் இமாம் ஜமாத்திற்கு 10 பேர் தான் வருகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மக்களின் உள்ளத்தில் குரூரமும் கள்ளமும் அதிகமாகிவிட்டது. இறைவனை பற்றி உள்ள அந்த அற்புதமான உணர்வுகள் மழுங்கி போய் இப்லீஸின் உணர்வுகள் தாண்டவமாடிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அந்த இப்லீஸின் கொட்டத்தை முடக்குவானாக, அவனுடைய ஆட்டத்தை அடக்குவானாக. அதற்கு அடுத்து சொல்றாங்க, இந்த புனிதமான தில்ஹஜ்ஜாவுடைய 10 நாட்களும் செய்யக்கூடிய அமல்களின் காரணமாக மரண வேதனையை அல்லாஹ் லேசாக்குகிறான். மரண வேதனை என்பது ரொம்ப கொடுமையான ஒன்று. ஹஜ்ரத் உமர் சொல்வார்கள் அல்லவா, ஒரே இடத்தில் 80 முறை வாளை வைத்து கொத்தினால் எவ்வளவு வலியும் வேதனையும் ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு ஒருவனுடைய உயிர் போகும்போது உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வலி ஏற்படும் என்று சொல்கிறார்கள். ஒரு சின்ன கதவின் இடுக்கில் என் விரல் மாட்டிக்கொண்டால் என் உயிர் போய் விடுகிறது. அப்படி இருக்கையில் என் உடம்பையே ரணமாக்கும் போது என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? அந்த மரண வேதனையில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமான நன்னாட்களில் பார்த்து பார்த்து அமல் செய்பவனை அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹ் அந்த பட்டியலில் உங்களையும் என்னையும் சேர்ப்பானாக. அடுத்து கபரின் இருளை போக்குகிறது என்று எழுதுகிறார்கள். ஏன்னா அந்த 10 நாட்களுமே ஒரு ஒளிதான். இந்த 10 நாட்களும் விடாத அமல் செய்யக்கூடியவன் ஒளியாக மாறுகிறான். அந்த ஒளி எந்த அளவுக்கு, அவன் கபருக்கே ஒளி தரக்கூடிய அளவுக்கு அவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நூறாக மாற்றி விடுகிறான் என்று எழுதுகிறார்கள். அடுத்து நியாய தராசு, அதில் அதிகப்படியான கனத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த 10 நாட்களுடைய அமல்கள். குர்ஆன் ஓதுதல் ஏதோ ஒன்று, தான தர்மம், மொத்தத்தில் இந்த 10 நாட்களுமே கால சுழற்சியின் அடிப்படையில் ஒவ்வொரு இபாதத்துக்களும் பார்த்து 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 செய்யப்பட வேண்டிய இபாதத்துக்கள். அது நியாய தராசை கனப்படுத்துகிறது, அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்துகிறது என்று எழுதுகிறார்கள். அடுத்து நரகத்திலிருந்து முழுமையான பாதுகாப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கிறது. சொல்வாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
யௌமுல் அரஃபா, அரஃபாவுடைய நாளையில் நரகவாதிகளை விடுதலை செய்வதை விட வேறு எந்த நாளையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விடுதலை செய்வதில்லை என்று சொன்னார்கள். சரியான ஹதீஸ் இது. வேறு எந்த நாளையிலையுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நாளின் மீது உள்ள இந்த பிரியத்தின் காரணமாக சொல்வார்கள், எங்கே ஒரு யாருக்காவது பிறந்த நாள் வந்துட்டா என்ன செய்வாங்க, அவர் மேல உள்ள அந்த கண்ணியத்துல அந்த அரசு என்ன செய்யும்டா, இன்னைக்கு ஐயாவுடைய பிறந்த நாள், அதனால ஒரு 10 பேரை ரிலீஸ் பண்ணுப்பா கைதிகளை. ஒரு மனிதன் மீது தான் கொண்ட அன்பின் காரணமாக இன்னைக்கு காந்தியடிகள் பிறந்த நாள் 10 பேரை ரிலீஸ் பண்ணுவோம். இன்னைக்கு அவர் பிறந்த நாள் 100 பேரை ரிலீஸ் பண்ணுவோம், மன்னிச்சு விட்டுருவோம். தூக்கு தண்டனை கைதியா இருந்தான்னு சொன்னா ஆயுள் தண்டனை கைதியா மாத்துவோம். ஆயுள் தண்டனை கைதியா இருந்தாருன்னு சொன்னா 10 வருஷம் மட்டும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனித மனங்களில் இரக்கம் பிறக்கிறது அல்லவா, அதை விட மேலான இரக்கத்தின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் இந்த நாளையில் நரகவாதிகளை விடுதலை செய்வதை விட வேறு எந்த நாளையிலும் விடுதலை செய்ய மாட்டான் என்று சொன்னார்கள் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அந்த நரக விடுதலைக்காரர்களாக நம்மை ஆக்குவானாக. நம்முடைய பூத உடலை நரகம் தீண்டாதிருக்கக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஒரு சின்ன துளி நெருப்பை கூட சகிக்க முடியாத, அதை கூட ஏற்றுக்கொள்ள சக்தியற்று போன என்னை நரகத்தின் ஒட்டுமொத்த கடலில் விழச் செய்வதில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடுத்து எழுதினாங்க, சுவனத்தின் மிக பெரும் அந்தஸ்துக்களை இந்த 10 நாட்களில் இபாதத் செய்தவருக்கு அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னார்கள். மேலும் ரசூலுல்லாஹ் ஹைலிஸ்டா சொன்னாங்க, இப்லீஸிற்கு இந்த அரஃபாவுடைய நாள் வந்துட்டா கடுமையான கோபமும் பெரும் ஆங்காரமும் ஏற்படுகிறது. அந்த நேரத்துல தலையில மண்ணள்ளி போட்டுக்கறான் அப்படின்றாங்க. தலையில மண்ணள்ளி போட்டுக்கறான்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு, ஏன்னு சொல்லி கேட்கப்பட்டுச்சு. அரஃபாவுடைய நாள்ல ஹாஜிகள் ஒன்று கூடி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடிய அந்த சூழல் இப்லீஸின் கொட்டத்தை, இப்லீஸின் ஆட்டத்தை அடக்குகிறது. என்ன பட்ட பாடு, மக்களை எல்லாம் பிரிச்சு ஆண்டவனின் சக்திக்கு அப்பாற்பட்ட தீய சக்திக்கு சேர்த்து விட வேண்டும் என்றுதான் எண்ணினான். ஆனால் அவன் எண்ணத்தில் மண் விழ என்ன நடந்தது? மக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றனர், பாக்கியமான காபாவை கண்டனர், பாக்கியமான அரஃபாவை கண்டனர், தௌபா செய்தனர். அந்த புழுதியிலே, அந்த பறந்து விரிந்த அந்த மைதானத்திலே ஒரு மிஸ்கீனை போல அவன் தோற்றம் அல்லாஹ்வின் கருணையை பிரபாகம் எடுத்து அவன் விஷயத்தில் கருணை காட்ட வைத்தது. அதனால் அந்த ஹாஜிகள் அனைவரும் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த நாளையில் ஷைத்தானுடைய திட்டங்கள் எல்லாம் மண்ணாய் போய்விட்டதே என்று, தன் திட்டங்கள் தன் சதிகள் அனைத்தும் ஒன்றுமில்லாமலாகிவிட்டதே என்று கை சேதப்பட்டு அழுவான் என்று சொன்னார்கள் இந்த புனிதமான நாள்ல. இன்னொரு நாள்லயும் அழுதான்டாங்க. எந்த நாள்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பத்ர் போர் நடக்கின்ற அந்த நேரம், பத்ர் போர் நடந்த அந்த நேரம் மலாயிக்கத்துமார்கள் வெறும் 313 பலகீனப்பட்ட சஹாபாக்களுக்கு பலமான அவருடைய ஈமானின் காரணமாக உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வானுலகத்திலிருந்து மலக்குகளை அனுப்பினானே, அந்த மலக்குகள் சாறை சாறையாக இறங்கி எதிரிகளை துவம்சம் செய்யும் போது அந்த இப்லீஸ் தன் சதிகள் அனைத்தும் வீணாய் போய்விட்டதே. இஸ்லாமியர்கள் செத்துவிட வேண்டும் என்று நினைத்தேனே, ஆனால் அவர்கள் வாழ அவர்களுடைய இஸ்லாமும் வாழ்ந்து விட்டதே என்று அந்த நேரத்தில் அரற்றினான், ஒப்பாரி வைத்தான். அந்த ஒப்பாரி பத்ரில் நடந்தது, இந்த ஒப்பாரி அரஃபாவில் நடக்கிறது என்று சொன்னார்கள். அப்ப இப்லீஸிற்கு கடும் முனிவை ஏற்படுத்தக்கூடிய இந்த நாளையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எனில் அல்ஹம்துலில்லாஹ் புனிதமான அரஃபாவுடைய நோன்பை இருந்து, துல் ஹஜ் 9 தான் அரஃபாவுடைய நோன்பு. ஹாஜிகளுக்கு நோன்பு வராது, நமக்கு நோன்பு வரும். இந்த துல் ஹஜ் 9 அன்று நோன்பிருந்து அல்லாஹ்விடத்திலே ரப்புல் ஆலமீனிடத்திலே தொழுது அழுது மன்றாடி அந்த ரப்புல் ஆலமீனிடத்திலே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு எப்படியாவது பாவங்களில் இருந்து மீட்சி அடையக்கூடிய வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த புனிதமான நன்னாளில், அதற்கு அடுத்த நாள் வரக்கூடிய புனிதமான ஹஜ் பெருநாள் நமது மஸ்ஜிதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லா மாந்தருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ரீதியிலே திடல் தொழுகைக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நமது புதிய மஸ்ஜித் வேம்புலி அம்மன் தெருவில் இருக்கக்கூடிய மீனாட்சி காலேஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜங்ஷன், இந்த சிக்னல் தான். நீங்க உள்ள போனீங்கன்னு சொன்னா பாய் தூரத்திலேயே வந்துடும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே நேரம் தான். பெண்களுக்கு தனியிட வசதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் 6:15 மணிக்கு தக்பீரும், 6:30 மணிக்கு பயானும், 7 மணிக்கு சார்பாக அல்ஹம்துலில்லாஹ் தொழுகையும் நடந்து 7:20க்கெல்லாம் நீங்க வீட்டுக்கு போயிடலான்ற மாதிரி சூழ்நிலையில் தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அனைவரும் பரிபூரணமாக கலந்து கொண்டு எல்லாம் வல்ல இறைவனின் தியாக திருநாளை அழகாக மகிழ்வோடு கொண்டாடுங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.